வெல்கம் டு சிவல் முத்துக்கள். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி கிரேட் 7ல் இன்டீஜர்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இன்டீஜர்ஸ்னால் என்ன, நமக்கு நம்பர் லைனில் 0 1 2 3 அப்படியே இந்த சைடு -1 -2 -3 போடும். ஸோ இங்கேருந்து நேச்சுரல் நம்பர்ஸ், இங்கேருந்து ஹோல் நம்பர்ஸ், இது இன்டீஜர்ஸை இசட்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மைனஸ் நம்பர்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர்ஸில் வரும். இன்டீஜர்ஸுங்கிறது ஒரு ஹோல் வேல்யூ, டெசிமல் இல்லாமல் புள்ளிகள்லாம் வராமல் ஒரு ஹோல் வேல்யூ தான் இன்டீஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், 0 எல்லாமே இன்டீஜர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 17 + 23 ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஆட் இருக்குது, 40 போட்டாச்சு. செகண்ட் நம்பர் ஒரு -10 ஒரு +3 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம்லாம் தான் பெரிய கிளாஸ் போக போக இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு நம்பர் மைனஸ்லேயும் ஒரு நம்பர் ப்ளஸில் இருந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக் வேல்யூ சைனை போட்டுடணும். இப்போது 10ல் 3 போச்சுன்னா சப்ராக்ட் பண்ணால் 7, 10ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 7, பிக் வேல்யூவில் இருக்க சைன் என்னது -7. ஓகே, இப்போது இங்கேயும் அதே தான், -75 + 18 ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ ஒன்றுத்தில் மைனஸ் ஒன்றுத்தில் ப்ளஸ் சப் பண்ணிவிட்டு பிக் வேல்யூ சைனை போடணும். 75ல் 18 போச்சுன்னா 57, பிக் வேல்யூ -57. ஸோ 19, இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ப்ராக்கெட்குள்ளே எப்படி இருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் எதுவுமே போடலைன்னா ப்ளஸ், ஸோ ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போது இது அப்போ என்னன்னு மாறிடும்னா 19 - 25, ஒரு பிக் வேல்யூ எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் சொன்னேன். ஸோ 19 - 25 -6ன்னு வரணும். 25ல் 19 போச்சுன்னா 6, பிக் வேல்யூ முன்னாடி மைனஸ் இருந்ததுனால -6. இப்போ அதே மாதிரி 27 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொல்லியிருக்கேன், -27. ஸோ 27ல் 27 போச்சுன்னா 0. ஸோ -20 + 0, 0 கூட எதை ஆட் பண்ணாலோ இல்லை சப்ராக்ட் பண்ணாலோ அதே வேல்யூ தான். ஸோ -20ன்னு இருக்கிறதுனால -20. இப்போ இங்கே பாருங்கள், -35 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொல்லியிருக்கேன் மைனஸ், ஸோ -10. இப்போது ரெண்டு நம்பருமே உங்களுக்கு மைனஸில் இருக்குது. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு நம்பரும் ப்ளஸில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், ரெண்டு நம்பரும் மைனஸில் இருந்தாலும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும்னா, இதை +2ன்னு போடணும், இதை -2ன்னு போடணும். ஸோ அப்போ இங்கே ரெண்டு நம்பரும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடணும். அப்போ -45 தான் ஆன்சர்.